Suvaiyum channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா chicken momos. Momos பெரும்பாலும் நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஆனா பாக்கும்போது இது ஏதோ கஷ்டமான டிஷ் மாதிரி தெரியும். ஆனா இது செய்யிறது ரொம்பவே சுலபம். அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Chicken momos செய்யறதுக்கு மேல லேயர் ரெடி பண்ணிடலாம். மைதா 250 கிராம், உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்க மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. எண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இது மேல நல்லா இப்ப தடவி விட்டுருங்க. மேல காயாம இருக்கிறதுக்காக கிச்சன் டவல் வச்சு மூடி வச்சிருங்க. அடுத்ததா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த சிக்கனை மாத்திடுங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. ரொம்ப சின்னதா நறுக்கின வெங்காயம், முட்டைக்கோஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப் எல்லாத்தையும் ரொம்ப பொடியா நறுக்கிக்கோங்க. ஒரு ஹீட்டான பேன்ல எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், 2 பல் பூண்டு நறுக்கினது, பச்சை மிளகாய் நறுக்கியது. இது வந்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும். இப்போ இதில் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை இதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டேபிள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். சிக்கன் அரைச்சதுனால அதுல இருந்து வர ஜூஸே போதுமானதா இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கோங்க. மாவு கீழே ஒட்டாம இருக்கிறதுக்காக மாவு போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா சன்னமா விரிச்சுக்கோங்க. நான் அழகா ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதில் லைட்டாக வச்சுருங்க. சென்டரில் வச்சுட்டு இப்போ ஒன் சைடாக இதை வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒன் சைட் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இப்படி வச்சு அழுத்தி இதோட ஜாயின் பண்ணி அழுத்திக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டே வாங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக வர இந்த இடத்த இப்படி கூர்மையாக பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக மோமோஸ் செஞ்சிடலாம். பாருங்க, ரொம்ப அழகான ஷேப்பில் வந்திருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நான் துணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மோமோஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் ஒன்னொன்னா எடுத்து வச்சிருங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்மளோட மோமோஸ்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பரா நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இதுக்கு காரமான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு மக் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி 2 பெரிய சைஸ் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். இதை வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஸ்கின்னை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இதுல சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், பூண்டு 2 பல். இப்போ இதை நல்லா வேகட்டும், மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி பேஸ்ட் போல அரைச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.